வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார நமஸ்கரித்துவிட்டு உங்களோடு பேச தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. ராம்ஜி ரிவ்யூ அதில் கொஞ்சம் தள்ளி மதகஜராஜா படத்தை பற்றின விமர்சனத்தை பேசுகிறேன். அதுக்காக எல்லார்ட்டையும் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மதகஜ ராஜா 12 வருடங்களுக்கு பிறகு 12 வருடங்களுக்கு முன்னாடியே வர வேண்டிய ஒரு படம் 12 வருடம் கழித்து வந்திருக்கும் போது அந்த காலத்தினுடைய ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம் ஸ்டைலு, அந்த காலத்தினுடைய விஷயங்கள் அப்படி இப்படின்ட்டுலாம் நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டே வராமல் போயிடும். ஆனால் அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. ஏன் நானும் ஒரு தொழிலாளின்னு ஸ்ரீதர் சார் ஒரு படம் எடுத்து சூரியோதயம்னு பேர் வச்சு அப்படியே தள்ளி 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 போக கமல் அடுத்தடுத்த கெட்டப்ல கெட்டப் அப்படியே மாறிட்டே வர்றாரு. அதுல அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்க தெரியும், அந்த படம் இழுவையா தள்ளி தள்ளி போய் அப்படி வந்ததுங்கிறது ஒரு கதை. சரி, கதாநாயகனாகிவிட்ட சந்தானம் கொஞ்சம் படம் தொய்வா வரிசையா தோல்வி படங்களை கொடுத்துட்டு இருந்த விஷால், இவர்களுடைய இணைப்புல விஷால் ஹீரோவாக, சந்தானம் காமெடியனாக, இரண்டாவது ஹீரோவாகன்னு வச்சுக்கலாம். அப்படி வந்து நடித்த படம் சுந்தர் சி இயக்கிய படம் தான் மதகஜ ராஜா. 12 வருஷத்துக்கு முன்னாடி வரவேண்டிய ஒரு படம். இந்த மதகஜ ராஜா தடக்குன்னு அத்தி பூத்தது மாதிரி, குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு பூத்தது மாதிரி தடால்னு இந்த ரேஸ்க்கு வந்துருச்சு. பிரபல கார் வீரர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஏகே அஜித் சார் விடாமுயற்சியை விடாமல் முயற்சி பண்ணிட்டே எடுத்தாரு. ஆனா எல்லாம் ரெடியாகியும் கூட பொங்கலுக்கு வெளியிடுறதா இருந்ததை வெளியிடலை அப்படிங்கிறது அது ஒரு கூடுதல் பலமா போயிட்டதுனால பல சின்ன சின்ன படங்கள் உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிச்சுது. இது ஒரு வகையில் ஆரோக்கியமான விஷயம்தான். அஜித் ரசிகர்களுக்கு அந்த கொண்டாட்டம் எப்போதுமே அது கொண்டாட்டம் தான். ரைட்டு. மதகஜ ராஜா ஜெமினி பிலிம் சர்க்கிட் தயாரிப்புல பல பிரச்சனைகளை சந்தித்து இப்ப பல பேருடைய ஒத்துழைப்புல அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மதகஜ ராஜா 12 வருஷம் கழிச்சு இல்லைங்க, இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்திருந்தாலும் கூட இந்த படம் நமக்குள்ளார ஒரு குதூகலத்தை, ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கும். கதைன்னு பார்த்தா ஒரு சுந்தர் சி படத்துல ஒரு நாட்டு ஒரு வச்சுக்குவாரு, அதை சுற்றி அழகா கதை பண்ணக்கூடிய, ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய ஜித்தன் தான் சுந்தர் சி சார். இதை விட போதா குறைக்கு படம் 100% ஸ்கிரிப்டில் ரெடி ஆயிடுச்சுனாக்க 250% காமெடியில் தெருக்கி விட்டுருவார். சுந்தர் சியினுடைய இன்னொரு படம் இது. அப்படி திரைக்கதையில வலு சேர்த்து காமெடியில அதகலம் பண்ணியிருக்கிறது தான் இந்த மதகஜ ராஜா அப்படிங்கிற படம். ஒரு சாதாரண விஷயம், பார்த்ததும் காதல் அப்படின்னு வருகிற மாதிரியான ஒரு விஷயம். அங்க ஒரு போலீஸா இருக்கிற அப்பா ஆர் சுந்தரராஜன், அதுக்கு பிறகு தன்னுடைய வாத்தியார் ஒருத்தர், என் பையனுக்கு இது கல்யாணங்க பொண்ணுக்கு, அதனால எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொன்னதுனால சின்ன வயது நண்பர்கள் எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு அடி வரும்போது, அப்போ அந்த கல்யாணத்துல அங்க நடக்கிற ஒரு பிரச்சனை, அங்க கல்யாண பொண்ணுக்கு இருக்கிற ஒரு சிக்கல், அதை எடுத்து அதை சால்வ் பண்றது, அதற்கு பிறகு இங்க வரக்கூடிய கூட இருக்கிற சின்ன வயது நண்பர்கள், அந்த நண்பர்களுக்கு இருக்கிற விஷயங்கள், அதுல என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு அதை நோக்கி போகிற பயணமும் இந்த படத்தினுடைய பெரிய பலம். கதை அழகான கோர்வையாக வந்திருக்கு. போதாக்குறைக்கு இந்த படத்துல 2 கதாநாயகிகள், 2 பேருமே விஷாலை சுத்தியே வர்றவங்க தான். கதாநாயகிகளை இந்த படத்துக்கு ஏன் போட்டிருக்காரு சுந்தர் சி அப்படின்னாக்கா, அந்த பர்பஸா சரியா செஞ்சிட்டாரா அப்படின்னாக்கா சரியாவே செஞ்சிட்டாரு. ஆமா, வரலட்சுமியா இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், 2 பேரையும் அவர் நடிக்கிறதுக்கு பயன்படுத்தல, கிளாமருக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில சரியானபடி அந்த கிளாமரை அவர் சரியாவே பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்ற வகையில சொல்லணும். அந்த அளவுக்கு அங்க கிளாமர் புகுந்து விளையாடுது. சரி, இதை தவிர படத்துல எப்போதுமே ஒரு கல்யாண வீடு மாதிரி சுந்தர் சி படங்கள்ல கத 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 கதன்னு கூட்டம் சும்மா அம்மு இல்லையா? அதே போலதான் இந்த படத்திலையும் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன், மறைந்த மிகச்சிறந்த இயக்குனர் மணிவண்ணன் சார், மறைந்த நடிகரும் இயக்குனருமான மனோபாலா சார், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்துக்குள்ளார வராங்க. ஆனா அத்தனை பேரையும் அழகா கையாண்டிருக்கிற விதம் தான் சுந்தர் சியினுடைய எப்போதையுமான ஸ்பெஷாலிட்டி. இதற்கு பிறகு நடக்கிற ஒரு கதை, அந்த கதை ஒரு சாதாரண ஒரு கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்கிறவரா இருக்கிற விஷாலும், ஒரு டிவி சேனலே வச்சு நடத்திட்டு இருக்கிற வில்லனுமாக அந்த நாட்டிற்குல ரொம்ப அழகா கேபிள் கனெக்ஷன் கொடுத்தது மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்து, நடுவில் அஞ்சலியை வச்சு கிளாமர்ல 2 பாட்டு, வரலட்சுமியை வச்சுட்டு கிளாமர்ல ஒரு 10 சீனு, அதுக்கப்புறம் அஞ்சலி வரலட்சுமி 2 பேரையும் வச்சுக்கிட்டு விஷாலோட போதா குறைக்கு இந்த படத்துக்கு
முதல் முறையாக சுந்தர்சிக்கு விஜய் ஆண்டனியினுடைய இசையில கிடைச்சிருக்கு. அதே போல இந்த படத்துல அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கவிஞர், என்னுடைய இனிய நண்பர், என் கூட ஒர்க் பண்ணார் விகடன்ல. அந்த நண்பருடைய பாடல், அவர் மறைஞ்சிட்டார், ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அவருடைய பாடல் இந்த படத்துல வந்து அதுவும் பெரிய ஹிட்டான பாடல் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை நம்பி வாங்க, அப்படி நம்பி கட்டுகிற முறுக்கு கம்பி அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை நம்பி போகலாம். 2.5 மணி நேரம் சும்மா கலகல கல கலகன்னு எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, இஎம்ஐ, புடலங்கா, ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு அழகா ரிலாக்ஸ்டா பார்க்கிற ஒரு படம் தான். எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, சந்தானத்தின் மேல நமக்கு கோபமா வருது. ஆமா, இந்த சந்தானா, என்னையா உங்களெல்லாம் நாங்க மிஸ் பண்றோம்யா, உன்னோட டைமிங் ரைமிங் காமெடி இருக்க, டக்கு டக்குன்னு அடிக்கிறது, அது மாதிரியே வாயா, கதாநாயகன்லாம் வேணாயா அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இந்த உலகத்துல எப்படி நம்ம வைகை புயல் வடிவேல் அண்ணன் நம்ம மிஸ் பண்றோமோ, அதே போல இந்த டைமிங் ரைமிங் காமெடியில சந்தானத்தையும் நம்ம மிஸ் பண்றோம். இந்த படத்தை பார்த்துட்டு பிற்பாடாவது சந்தானம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ரோல்லையும் நடிக்கலாம், செகண்ட் ஹீரோ ரேஞ்சுக்கு நடிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். பின்னிருப்பாரு. இன்னொன்று, எங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு வேற யார் இருக்கா சொல்லுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க தான். அப்படிப்பட்ட வகையில இந்த மதகஜராஜாவுடைய கேமரா மிக பிரமாதமா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, படம் ஃபுல்லா கலர் கலரா ஜம்முன்னு இருக்கு. அதே போல காஸ்டியூம் வடிவமைப்பும் ரொம்ப பிரமாதமாவே கையாளப்பட்டிருக்கு. அதற்கும் நம்மளுடைய பாராட்டுக்கள். இசை விஜய் ஆண்டனியினுடைய இந்த காமெடி, பொதுவா அவருடைய படங்கள் எல்லாம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கும். காமெடி படத்துக்கு என்ன மாதிரியான மூடு கிரியேட் பண்ண முடியுமோ அந்த இசையை ரொம்ப அழகாவே கொடுத்திருக்கார் விஜய் ஆண்டனி சார். விஜய் ஆண்டனி சார் இன்னொரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறார். என்னன்னாக்கா, விஷால் அவர்களை பாட வச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, அந்த விஷால் பாடிய பாட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஹிட் அடித்த பாட்டு. இன்ஃபேக்ட் படத்துல இருக்கிற எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட். ஒரு பக்கம் சங்கருங்கிற ஜாம்பவான் உள்ள வந்திருக்கிற பொங்கலுக்கு கேம் சேஞ்சர்னு, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஜாம்பவான் பாலா அவர்களுடைய வணங்கான் வந்திருக்கு. ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு இதுவரை வந்த படங்களை பொறுத்தவரையில என்ன உறுதியா நம்பிக்கையோட தெளிவா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் ஹிட் படம் அப்படின்ற வரிசையில தியேட்டர்காரர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் நல்லதொரு லாபத்தை சம்பாதித்து கொடுத்த படம் அப்படின்ற பேரு மதகஜராஜாவுக்கு நிச்சயம் கிடைக்கும். குடும்பத்தோட இந்த வீக்கெண்ட்ல, இந்த பொங்கல் கொண்டாட்டத்துல நாம தைரியமா நம்பிக்கையோட பார்க்க ஒரு சுந்தர்சி படம்னாலே போதுங்க. கிட்டத்தட்ட 30 வருடங்களா முதல் படத்தை தொடங்கி இன்னைக்கு மதகஜராஜா வரைக்கும் 30 படங்கள் பண்ணியிருக்காரு. 30 வருஷங்கள் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காரு. சுந்தர்சி அப்படின்னாலே காமெடிக்கு பஞ்சம் இல்லை. முக்கியமா அந்த படத்துல உருட்டுக்கட்டைக்கும் பஞ்சம் இருக்காது. இந்த படத்துலயும் அப்படித்தான் இருக்கு. மதகஜ ராஜா உங்களை பராக் என்று சொல்லி அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம்.